குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் ஜெய்சங்கர் சந்திப்பு. பாகிஸ்தானுடன் அசாதாரண சூழல் நிலவி வரும் நிலையில் குடியரசுத் தலைவரிடம் விளக்கமளித்ததாக தகவல். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கான சிந்து நதிநீரை நிறுத்தியது மத்திய அரசு. தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஆதரிக்கும் வரை தண்ணீர் வழங்கப்பட மாட்டாது என திட்டவட்டம். சிந்து நதி நீரை நிறுத்தினால் போராக கருதப்படும் என பாகிஸ்தான் அறிவிப்பு. முப்படைகளையும் தயாராக இருக்க அறிவுறுத்தியிருப்பதாக தகவல். ஆயிரத்தி 1972 ஆண்டில் இந்தியாவுடன் போடப்பட்ட ஷிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக பாகிஸ்தான் அரசு அறிவிப்பு. சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்த நிலையில் பாகிஸ்தான் நடவடிக்கை. இந்திய ராணுவ தளபதி உபேந்திர திவேதி நாளை ஸ்ரீநகர் செல்கிறார். பஹல்காம் தாக்குதலை அடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நேரில் ஆய்வு செய்கிறார். இந்தியாவுடனான அனைத்து வகை வர்த்தகங்களையும் நிறுத்த பாகிஸ்தான் முடிவு. தங்கள் நாட்டு வான்வெளியை பயன்படுத்த இந்திய விமானங்களுக்கு தடை விதித்தும் பாகிஸ்தான் உத்தரவு. ஏப்ரல் 27 முதல் பாகிஸ்தானியர்களுக்கான விசா நிறுத்தம். பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்ட மருத்துவ விசாக்கள் ஏப்ரல் 29 வரை மட்டுமே செல்லுபடியாகும் என மத்திய அரசு அதிரடி. இந்தியர்கள் பாகிஸ்தானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். பாகிஸ்தானில் உள்ள இந்தியர்கள் விரைவில் நாடு திரும்பவும் மத்திய அரசு அறிவுறுத்தல். இந்தியாவில் உள்ள அனைத்து வெளிநாட்டு தூதர்களுக்கு மத்திய அரசு அழைப்பு. இந்தியா எடுக்கும் முடிவிற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என வலியுறுத்தல். பஞ்சாப் மாநிலத்தில் பிரோஜ்பூர் அருகே பிஎஸ்எஃப் ஜவானை கைது செய்தது பாகிஸ்தான் ராணுவம். அட்டாரி வாகா எல்லையில் கொடியேற்றும் கூட்டம் நடத்தி ஜவானின் விரைவான விடுவிப்பை உறுதி செய்ய இந்தியா முயற்சி. தமிழ்நாட்டில் தங்கியிருக்கும் பாகிஸ்தானியர்கள் குறித்த கணக்கெடுப்பு. மத்திய அரசின் உத்தரவின்படி நாளைக்குள்ளவர்களை வெளியேற்ற நடவடிக்கை. பஹல்காம் தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம். நாட்டில் தீவிரவாதத்தை ஒட்டுமொத்தமாக வேரறுப்போம் எனவும் ஆவேசம். தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கற்பனையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் எச்சரிக்கை. தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேசம் துணை நிற்கும் என்றும் பேச்சு. தீவிரவாதிகள் மட்டுமல்ல, அவர்களுக்கு துணை நிற்பவர்களும் அழித்து ஒழிக்கப்படுவார்கள். தீவிரவாதத்திற்கு பயன்படுத்தப்படும் எஞ்சிய நிலத்தையும் ஒழிப்போம் எனவும் பிரதமர் சூளுரை. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 42 பயங்கரவாத ஏவுதளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல். ஏவுதளங்களில் சுமார் 130 பயங்கரவாதிகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் குல்காம் பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டை. ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூரில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளுக்கு இடையே துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ வீரர் வீர மரணம். 2 காயமடைந்த நிலையில் தொடரும் தேடுதல் வேட்டை.
INS சூரத் போர்க்கப்பலிலிருந்து இந்திய கடற்படை ஏவுகணை சோதனை. இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்ததாக தகவல். பெஹல்காமிற்கு 3 மணி நேரம் முன்னதாக சென்றிருந்தால் பலியாகியிருப்போம் என சென்னை திரும்பிய சுற்றுலா பயணிகள் பரபரப்பு பேட்டி. உள்ளூர் மக்களை தங்களை காப்பாற்றியதாகவும் உருக்கம். தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக ரயில் நிலையம், வழிபாட்டு தலங்கள் என தமிழகம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு. கடலோர பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பு படையினர் ரோந்து பணி. பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ள சென்னை, தாம்பரம் மாநகராட்சி, உசிலம்பட்டி நகராட்சி கவுன்சிலர்கள் பதவிகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டாம். மாநில தேர்தல் ஆணையத்துக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தல். கும்பகோணத்தில் கலைஞர் கருணாநிதி பெயரில் பல்கலைக்கழகம் நிறுவப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் UPSC தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அரசின் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும். 500 மாணவர்கள் தங்கி படிக்கும் வகையில் ஷெனாய் நகரில் பயிற்சி மையம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவிப்பு. மாவட்டத்திற்கு ஒரு சட்டக்கல்லூரி என்பது அரசின் கொள்கையாக இருந்தாலும் நிதி இல்லை என்பதால் நிறைவேற்ற முடியவில்லை. சட்டப்பேரவையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேச்சு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை வணங்கி சட்டப்பேரவையில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விருந்தை புறக்கணித்த நிலையில் நல்லாட்சி நடத்தியவர் EPS என புகழாரம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அவதூறு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதம் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பொன்முடியை பதவி நீக்க கோரிய வழக்கு தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டால் சிறப்பாக செயல்படுவேன். அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான போராட்டத்தில் நடிகை விந்தியா பேச்சு. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் துரைமுருகன் விடுவிக்கப்பட்ட உத்தரவு ரத்து. வழக்கை 6 மாதங்களுக்குள் முடிக்கவும் வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை ராஜமங்கலத்தில் 6 மாத ஆண் குழந்தை சடலமாக மீட்பு. குப்பையில் வீசிச் சென்ற நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை. சென்னை வானகரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை. மின்தூக்கியில் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார். தஞ்சை அரசு மருத்துவமனையில் மின் கசிவால் தீ விபத்து. நோயாளிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கோவை காந்திபுரத்தில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 35 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். பணம் வருமான வரித்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தொடரும் விசாரணை.
குடியரசு துணைத் தலைவர் வருகையொட்டி பாதுகாப்பு வளையத்தில் உதகை. கான்வாய் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் உதகை நகரில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. மக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்றும் அறிவுறுத்தல். நான்கு நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பினார் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டார். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு கொலை மிரட்டல். ISIS காஷ்மீர் என்ற அமைப்பிடமிருந்து மிரட்டல் வந்துள்ளதாக டெல்லி போலீசில் புகார். IPL கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு ராஜஸ்தான் அணிகள் இன்று பலப்பரீட்சை. தொடர் தோல்வியிலிருந்து மீளுமா ராஜஸ்தான் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள ரெட்ரோ திரைப்படம். படம் இன்னும் 7 நாட்களில் வெளியாகவுள்ள நிலையில் புதிய போஸ்டரை பகிர்ந்தது படக்குழு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 72,040 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 9,500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.